இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. மலேசிய இளைஞர்கள் உலகளாவிய அளவில் கல்வித்துறையில் தங்களுக்கு ஈடானவர்களிடம் தோல்வி காணலாம் என்று ஜொஹூர் பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயில் கவலை தெரிவித்தார். உலகளாவிய அளவில் மலேசியர்கள் போட்டியிடக்கூடிய ஆற்றலை கொண்டிருப்பதற்கு தேசிய கல்வி பாடத்திட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தரமான கல்வியை கொண்டிருப்பதன் வழி அடுத்த தலைமுறைக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு தடம் அமைக்கப்படும் என்றார் அவர். கோத்தா இஸ்கண்டாரில் ஜொஹூர் மாநில சட்டசபை கூட்டத்தை தொடக்கி வைத்து ஜொஹூர் துங்கு மகோத்தா இஸ்மாயில் உரையாற்றினார். லுமூட்டில் வானில் மோதி வெடித்து சிதறிய அரச மலேசிய கடற்படையைச் சேர்ந்த 2 ஹெலிகாப்டர்கள் சம்பவத்தின் போது பயன்பாட்டிற்கு உகந்ததாகவே இருந்தது என்று இன்று வெளியிடப்பட்ட அப்பேரிடர் தொடர்பான முதல் கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 10 கடற்படை உயர் அதிகாரிகளும் திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தனர் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இந்த 2 ஹெலிகாப்டர்களும் வானில் மோதி தரையில் விழுந்து நொறுங்கின. அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசி தொடர்பில் சொல்லப்பட்டு வரும் எதிர்மறையான கருத்துகள் குறித்து சுகாதார அமைச்சு விரைவில் அறிக்கை வெளியிடும் என்று அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அஹ்மத் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இந்த கோவிட்-19 தடுப்பூசி பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்று சொல்லப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே சமயம் அஸ்ட்ராசெனேகா தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து விளக்கம் கேட்கப்பட்டு என்று அவர் சொன்னார். சற்று பொறுமையாக இருங்கள் என்று பொதுமக்களை கேட்டுக்கொண்ட அவர் இதற்கு தெளிவான பதில் அளிக்கப்படும் என்று குறிப்பிட்டார். தம்முடைய லபுவான் நாடாளுமன்ற தொகுதியை இழக்க நேரிடலாம் என்று மிரட்டப்பட்டாலும் அத்தொகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்கு இறுதி வரை போராடப் போவதாக டத்தோ சுஹைலி அப்துல் ரஹ்மான் சூளுரைத்தார். பெரிகத்தான் நேஷனலைச் சேர்ந்த அவர், நான் ஒரு போராட்டவாதி, இறுதி வரை போராடுவேன் என்று சொன்னார். பெர்சத்து கட்சியிலிருந்து நீக்கப்படுவோரில் லபுவான் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுஹைலி முதலாவதாக இருப்பார் என்று பெரிகத்தான் நேஷனல் தலைமைச் செயலாளர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் அண்மையில் அறிவித்திருந்தார். அந்நிய தொழிலாளர்களை வெகுவாக சார்ந்திருப்பதை குறைப்பதில் உதவும் வகையில் பல கட்ட லெவி முறை அறிமுகம் செய்யப்படும் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார். அந்நிய தொழிலாளர்களை அதிகமாக சார்ந்திருக்கும் நிறுவனங்கள் இனிமேல் அவர்களுக்காக பெரும் தொகையை லெவியாக செலுத்த வேண்டியிருக்கும் என்று அவர் சொன்னார். இதன் மீதான ஒரு அறிக்கை இவ்வாண்டு அமைச்சரவை கூட்டத்தின் அதன் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். அதன் பின்னர் இவ்வாண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இத்திட்டம் அமல்படுத்தப்படும் என்று ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். நெகிரி செம்பிலானில் ஒவ்வொரு பஸ் நிறுத்தத்திலும் நின்று செல்லும் பஸ் சேவைகளை வழங்குவதற்கு 2 புதிய நிறுவனங்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளன என்று நெகிரி செம்பிலான் மாநில போக்குவரத்து துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருள்குமார் கூறினார். விரைவில் இந்த 2 நிறுவனங்களின் பெயர்களும் அறிவிக்கப்படும். போக்குவரத்து அமைச்சர் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி நியமனம் செய்யப்பட்ட இந்த 2 புதிய நிறுவனங்களும் வரும் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி 5 ஆண்டுகளுக்கு சேவையில் ஈடுபடும் என்று அவர் குறிப்பிட்டார். நடப்பு பஸ் நிறுவனத்தின் ஒப்பந்தம் மார்ச் 31ஆம் தேதி காலாவதியானது.